பெரிய பொருளை வந்து அவங்களால திரட்ட முடியும். ஸ்கேம்னு சொல்கிறதா இல்லை எப்படி சொல்கிறதுனே தெரில. அதாவது லோன் வாங்குறாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டால் தான் நாங்கள் லோன் தருவோம் அப்படின்னு சொல்லியே பண்ணுறாங்க. அது வந்து த்ரெட்டனிங் எடுத்துக்கிறதா இல்லை எப்படி எடுத்துக்கிறது சார்? சரி, இப்போ சப்போஸ் ஏற்கனவே இன்சூரன்ஸ் உங்ககிட்ட இருந்தா, இல்லை இதுக்கு தனியாக இன்சூரன்ஸ்னால் நான் வேறு கம்பெனியில் எடுத்துக்கிறேன். இன்சூரன்ஸ் எடுக்கிறதுன்றது அது நல்லது, அதை பற்றி ஒன்றும் இல்லை. இப்போ இதை கட்ட முடியலன்னா அடுத்து நம்ம என்ன ஏதோ நம்ம இல்லாத காலத்தில் கட்டமில்ல, இல்லை நம்மளால் இயலாமை வந்துருச்சு அப்படின்றதெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் கண்டிப்பாக போடலாம். அது ஒன்றும் தப்பே கிடையாது, இன்சூரன்ஸ் போட தப்பு கிடையாது. ஆனால் அவங்க நிர்பந்திக்க முடியாது. நீங்கள் வந்து நான் இந்த நிறுவனத்தில் தான் போடணும் அப்படின்னு அவங்க சொல்ல முடியாது. நான் வேறு ஏதாவது நிறுவனத்தில் போட்டுக்கிறேன் அப்படின்னு தாராளமாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்குது. அதில் எந்த இடத்துலையும் உங்களை கம்பல் பண்ணவே முடியாது. சார், இந்த மாதிரி லோன் சம்மந்தமாக பிரச்சனைனாலோ இல்லை லோன் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற தேவைக்கு உங்களை அழைச்சா எந்த மாதிரி சார் உங்களால் சொல்யூஷன் கொடுக்க முடியும்? தாராளமாக